எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், லைக் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் ரீசனிங் டைஸ்ல இருந்து, அதாவது பகடையில இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாம்ல ரிப்பீட்டா கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ், அதே மாதிரி எக்ஸாம்ல எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்தாவே டைஸ்ல இந்த மெத்தட்ல எப்படி சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. இங்க ஒரு 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஒவ்வொரு டைஸ்லயும் 6 பக்கம் இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு புள்ளிகள் இருக்கு. அதாவது 1ல இருந்து 6 வரைக்கும் புள்ளிகள் இருக்கு. அதுல 2 புள்ளிக்கு ஆப்போசிட்டா எத்தனை புள்ளி வரும்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி சம் கேட்டாங்க, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். क्वेश्चनல 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 2 புள்ளிக்கு ஆப்போசிட்டா என்ன புள்ளி வரும்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, எப்பவுமே 2 டைஸ் கொடுத்தாங்களா, இதுல ரெண்டுலயும் ஏதாவது ஒரு புள்ளிகள் காமனா இருக்கும். சோ பாருங்க, இங்க என்ன இருக்கு, 5 புள்ளிகள், இங்க 5 புள்ளிகள். சோ 5 புள்ளி காமனா இருக்கு. சோ 5 புள்ளியில இருந்து அப்படியே கிளாக் வைஸ் ரைட் பண்ணும். எப்பவுமே கிளாக் வைஸ் மட்டும் தான் ரைட் பண்ணும். சோ இங்க இருக்குது 5 புள்ளி, அடுத்தது எத்தனை புள்ளி இருக்குது, 3 புள்ளி, அடுத்தது 1 புள்ளி. அதே மாதிரி இந்த டைஸ் எடுத்தாங்க, இங்கேயும் 5 புள்ளியில இருந்து அப்படியே கிளாக் வைஸ் ரைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 5 புள்ளி, அடுத்தது 2 புள்ளி, அடுத்தது 4 புள்ளி. சோ என்ன கேக்குறாங்க, ஆப்போசிட் ஆஃப் 2. சோ 2க்கு ஆப்போசிட் என்ன வருது, 3. ஒரு 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 2, அடுத்தது 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 4, 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 1. இதே क्वेश्चनல 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா, அதாவது 1ல இருந்து 6 புள்ளிகள் வரைக்கும் எது இங்க மிஸ் ஆகுது, 6 புள்ளி மிஸ் ஆகுது. சோ அப்ப 5க்கு ஆப்போசிட்டா 6, 6க்கு ஆப்போசிட்டா 5. சோ இங்க என்னது, 2க்கு ஆப்போசிட்டா 3. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த क्वेश्चन ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி மட்டும் இல்ல, டிஎன்பிசி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லயும் இதே மாடல் சம் ரிப்பீட்டா கேக்குறாங்க. இங்க 2 டைஸ் கொடுத்துறாங்க, அதாவது 2 பகடை கொடுத்துறாங்க. இதுல 3க்கு ஆப்போசிட்டா என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்க, எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில 2026ல வரக்கூடிய எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. சோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது தகவல் வேணும்னா மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. क्वेश्चनல 2 டைஸ் கொடுத்துறாங்க. அதுல 3க்கு ஆப்போசிட்டா என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, அது 2 டைஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் எண் கேட்டாங்களா, இங்க என்ன எண் சொல்றாங்களோ, இங்க என்ன சொல்றாங்க, ஆப்போசிட் ஆஃப் 3 சொல்றாங்க. இந்த எண் பகடையில இல்லைனா ஏதோ ஒரு எண் பாருங்க 2 டைம் இருக்கும். இங்க 2 பாருங்க 2 இடத்துல இருக்கு. அப்ப 2க்கு ஆப்போசிட்டா 3, 3க்கு ஆப்போசிட்டா 2. இதே क्वेश्चन நம்ம இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க 2 டைஸ்லயும் காமனா இருக்கிற எண் பாருங்க 2. சோ 2ல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் ரைட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த டைஸ் எடுத்துங்க, ஃபர்ஸ்ட் 2, அடுத்து என்ன வருது 1, அடுத்தது 4. அதே மாதிரி இந்த டைஸ் 2 எடுத்துட்டு அப்படியே காமனா கிளாக் வைஸ் ரைட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் 2, அடுத்தது 5, அடுத்தது 6. சோ இங்க 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 5, 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 1, 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6, 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 4. சோ இதுல 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா. சோ இதுல இல்லாத பாருங்க, எப்பயுமே பகடையில 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் இருக்கும். எதுவுமே சொல்லல, நம்பர்ஸ் எதுவுமே சொல்லலைன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் இருக்கும். சோ அப்ப 1ல இருந்து 6 வரைக்கும் எந்த நம்பர் மிஸ் ஆகுது, 3 மிஸ் ஆகுது. சோ அப்ப 2க்கு ஆப்போசிட்டா 3, 3க்கு ஆப்போசிட்டா 2. சோ இங்க ஆன்சர் will be 2. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைஸ்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இங்க ஒரு 4 பகடை கொடுத்துருக்காங்க. இதுல 3க்கு எதிரா என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. அது 3க்கு ஆப்போசிட்டா என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா. சோ 3 எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. 3 அப்படிங்கிறது இங்க இருக்கு. சோ 3 விட்டுட்டு மத்த 2 என்ன பாருங்க, 6, 5. சோ இந்த 6, 5ங்கிறது இந்த 4 மத்த 3 பகடையில எங்க இருக்குன்னு பாருங்க. சோ இங்க இருக்குது, இங்க பாருங்க, இங்க இருக்குது. சோ அப்ப இந்த 6, 5 விட்டுருங்க, அதே மாதிரி இந்த 6, 5 விட்டுருங்க. அப்போ 3 இங்க 4 இருக்கு பாருங்க. இங்க பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 4 இருக்கு. அப்ப 3க்கு ஆப்போசிட் என்ன வரும், 4 வரும். சோ அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்மள ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த क्वेश्चन ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. இங்க ஒரு 4 பகடை கொடுத்துருக்காங்க, அதாவது 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 1க்கு ஆப்போசிட்டா 1க்கு எதிரா என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி சம் கேட்டாங்க, எப்படி குயிக்கா சால்வ் பண்றது போலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில 2026ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங், எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற டீட்டெயில் வேணும்னா மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ क्वेश्चनல ஒரு 4 பகடை கொடுத்துருக்காங்க. இதுல 1க்கு ஆப்போசிட்டா 1க்கு எதிராக என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, இங்க 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 1 தவிர மத்த 2 நம்பர் பாருங்க 9, 3. ஸோ இந்த 9, 3 அப்படிங்கிறது வேற எந்த பகடையில காமனா இருக்கு பாருங்க, வேற எங்கேயுமே இல்ல. அடுத்தது இந்த பகடை எடுத்தாங்க, இங்க 1 இருக்குது. ஸோ இந்த 1 தவிர இங்க 9, 7 இருக்குது. இந்த 9, 7 அப்படிங்கிறது வேற எந்த பகடையில காமனா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க 9, 7 2 காமனா இருக்கு. ஸோ அப்ப அதை விட்டுருங்க, இந்த 9, 7 இதையும் விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்க 6 இருக்குது. ஸோ அப்ப 1க்கு எதிராக என்ன வரும், 6 வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே क्वेश्चनல 3 கேட்டாங்களா. ஸோ 3 பாருங்க, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 3ல 3 விட்டுட்டு மற்ற 2 நம்பர் பாருங்க 9, 1, அதே மாதிரி இங்க 6, 8. ஸோ இந்த 9, 1 வேற எங்க காமனா இருக்கு பாருங்க, இங்க இருக்குது. ஸோ 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா, இந்த 9, 1 விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, 7 இருக்குது. 3க்கு ஆப்போசிட் ஈக்குவல் டு 7, 3க்கு ஆப்போசிட்டா 7 வரும். ஸோ இங்க
1க்கு எதிராக 6. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. இங்க ஒரு 4 பகடை கொடுத்துருக்காங்க. அந்த 4 பகடையில 2க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 4 பகடை கொடுத்துட்டு எதிராக எண் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 4 டைஸ் கொடுத்துருக்காங்க, 4 பகடை கொடுத்துருக்காங்க. இதுல 2க்கு எதிராக என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, நமக்கு தேவை 2க்கு ஆப்போசிட்டா. அப்ப 2 எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு. நெக்ஸ்ட் 2 விட்டு மற்ற 2 எண்ணையும் பாருங்க, 3, 5. ஸோ இந்த 3, 5 எங்க காமனா வருதுன்னு பாருங்க. இங்க வருது, இந்த பகடையில் வருது, வேற எங்கேயும் வரல. அதே மாதிரி இந்த பகடை எடுத்துக்காங்க, இங்க 2 இருக்குது, 1, 3 வேற எங்கேயாவது காமனா வருதுன்னு பாருங்க, எங்கேயுமே வரல. ஸோ அப்ப இதை விட்டுருங்க. இந்த பகடையும் இந்த பகடையும் எடுத்துக்காங்க. ஸோ பாருங்க 3, 5 3, 5 காமனா இருக்கு, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் 2 இதுல பேலன்ஸ் என்ன இருக்குது, 4. ஸோ அப்ப 2க்கு ஆப்போசிட்டா 4 வரும். 2க்கு ஆப்போசிட்டா 4 வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அது ஒரு 3 டைஸ் கொடுத்துருக்காங்க, 3 பகடை கொடுத்துருக்காங்க. அதுல 2க்கு ஆப்போசிட்டா, 2க்கு எதிராக என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் கம்ப்ளீட்டா உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போத் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவைலபிளா இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற டீட்டெயில் வேணும்னா மேல இருக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 3 டைஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 பகடை கொடுத்துருக்காங்க. இதுல இந்த 2க்கு ஆப்போசிட்டா, 2க்கு எதிராக என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 டைஸ் கொடுத்தாங்களா, நமக்கு தேவை 2க்கு ஆப்போசிட்டா. ஸோ இந்த டைஸ் மட்டும் 2 விட்டுருங்க, மீதி என்ன இருக்குது 1, 5. இந்த காமனா வர 1, 5 வேற எந்த டைஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க இல்ல, இங்க பாருங்க, இங்க இருக்குது 1, 5 இருக்கு. ஸோ அப்ப இந்த 1, 5 அதே மாதிரி 1, 5 விட்டுருங்க. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குது, 4 மட்டும் இருக்கு. ஸோ அப்ப இந்த 2க்கு ஆப்போசிட்டா 4 வரும். அதே 4க்கு எதிராக கேட்டாங்களா 2 வரும். ஸோ இங்க 2க்கு எதிராக உள்ள எண் பார்த்தோம்னா 4. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் டைஸ்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அங்க ஒரு 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைஸ்லயும் ஒவ்வொரு பக்கம், அதாவது ஏல இருந்து எஃப் வரைக்கும் எழுத்துக்கள் இருக்கும். அதுல ஏக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல 3 பகடைகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பகடையிலையும் ஏல இருந்து எஃப் வரைக்கும் எழுத்துக்கள் இருக்கும். ஸோ அதுல ஏக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஸோ நமக்கு தேவை ஏக்கு ஆப்போசிட்டா. ஏ எங்க இருக்குது, இங்க இருக்குது. ஸோ ஏவை விட்டுட்டு மற்ற பாருங்க பிசி. ஸோ இங்க இருக்கிற 2 டைஸ்ல எந்த டைஸ்ல பிசி இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க பி இருக்குது, இங்க சி இருக்குது, இங்க சி மட்டும் தான் இருக்கு, பி இல்லை. அப்ப இந்த டைஸ் மட்டும் எடுத்துக்காங்க. இதுல பி சி விட்டுடுங்க, மற்றது என்ன இருக்குது, இ மட்டும் இருக்குது. ஸோ அப்ப ஏக்கு ஆப்போசிட்டா இங்க என்ன இருக்குது, இ வரும். ஏக்கு ஆப்போசிட்டா இ வரும், இக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா ஏ வரும். ஸோ அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் டைஸ்ல, அதாவது பகடையில அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஒரு 3 டைஸ் கொடுத்துருக்காங்க, 3 பகடை கொடுத்துருக்காங்க. அந்த பகடையில ஒவ்வொரு பகடையிலையும் கே, எல், எம், என், ஓபின்னு இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கும். அதாவது மொத்தம் பகடையில 6 பக்கம். ஸோ 6 பக்கமும் ஒவ்வொரு லெட்டர் இருக்கும். அதுல எம்முக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு 3 டைஸ் கொடுத்துருவாங்க. அதுல கே, எல், எம், என், ஓபி. ஸோ இந்த மாதிரி 6 லெட்டரும் ஒவ்வொரு பகடையிலுமே இருக்கும். இந்த ஒவ்வொரு பகடையிலுமே இந்த 6 லெட்டர் இருக்கும். அதுல எம்முக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து, என்ன லெட்டர் வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க எம் எங்க இருக்குது, இதுல இருக்குது. ஸோ இந்த லெட்டர்ல எம் தவிர மற்ற ரெண்டு லெட்டரையும் பாருங்க, கேஓ. ஸோ மற்ற 2 டைஸ்ல இந்த கேஓ அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்குது. இந்த டைஸ்ல இருக்கு, இதுல இல்ல, இதுல இருந்து ஓ இல்ல. ஸோ அப்ப இந்த டைஸ் மட்டும் எடுத்துக்காங்க. ஸோ இந்த கேஓ அதே மாதிரி இங்க கேஓ அதை விட்டுருங்க. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குது, என் இருக்குது. அப்ப இந்த எம்முக்கு ஆப்போசிட்டா என் வரும். இது என்னக்கு கேட்டாங்களா, என்னக்கு ஆப்போசிட்டா எம் வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் டைஸ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். அதை 6ஆ பிரிச்சிருக்காங்க. அதை 6ஆ பிரிச்சு 1ல இருந்து 6 வரைக்கும் டாட்டா கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் ஒரு டாட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கு. அந்த பேப்பர் கட்டை கியூபா மடக்கணுமா, அதை கியூபா ஃபோல்ட் பண்ணா 5 புள்ளி இருக்கு இல்லைங்களா, 5 புள்ளிக்கு ஆப்போசிட்டா எத்தனை புள்ளி வரும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்க்கிறாங்க, நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இது 6ஆ பிரிச்சிருக்காங்க. இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு புள்ளி இருக்கு. இங்க 4 புள்ளி இருக்கு, இங்க 2 புள்ளி இருக்குது, இங்க 5 புள்ளி இருக்கு, 6 புள்ளி இருக்கு, 1 புள்ளி இருக்கு, இங்க 3 புள்ளி இருக்கு. இந்த பேப்பரை அப்படியே கியூபா கன்வெர்ட் பண்ணா, இப்போ கியூப்னா எப்படி இருக்கும், ஒரு கியூப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி தான் ஒரு கியூப் இருக்கும். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றப்போ 5 புள்ளிக்கு ஆப்போசிட்டா, இப்போ 5 புள்ளி எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க 5 புள்ளி இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டா என்ன புள்ளி வரும்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்காங்க. இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா? அப்படியே இந்த ஒரு பாக்ஸ் விட்டு இங்க, அதாவது 4 புள்ளி கேட்டாங்களா 5 புள்ளி, 5 புள்ளி கேட்டாங்களா 4 புள்ளி. ஸோ அதே மாதிரி இங்க எடுத்துக்காங்க. இங்க 6 புள்ளி இருக்குது. 6 புள்ளிக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா ஒரு பாக்ஸ் விட்டுட்டு அடுத்த பாக்ஸ். 6 புள்ளி கேட்டாங்களா 3 புள்ளி, 3 புள்ளி கேட்டாங்களா 6 புள்ளி. ஸோ பிறகு 2 மட்டும் எம்டியா இருக்கு. அப்ப இங்க 2 புள்ளி கேட்டாங்களா 1 புள்ளி, 1 புள்ளி கேட்டாங்களா 2 புள்ளி, அப்படியே ஆப்போசிட்டா. ஸோ நமக்கு தேவை 5 புள்ளிக்கு ஆப்போசிட் என்ன வருது கேட்குறாங்க. ஸோ 5 புள்ளி பிறகு இங்க இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் என்ன வருது? 4 வருது. ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் டைஸ் அண்ட் கியூப்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் ஃபோல்னு வச்சுக்கலாம். அதை 6 பக்கமா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில சிம்பிள்ஸ் இருக்குது. அதை கியூபா கன்வெர்ட் பண்ணுமா, அதை கியூபா மடக்கணுமா, அட்டு சிம்பிளுக்கு ஆப்போசிட்டா என்ன சிம்பிள் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்க, நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு இமேஜ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் ஃபோல்னு வச்சுக்கலாம். ஸோ இதை 6 பக்கமா பிரிச்சிருக்காங்க. 6ஆ பிரிச்சு ஒவ்வொருலையும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கு. இதுல அட்டுக்கு ஆப்போசிட்டா அதை கியூபா மடக்கணுமா, இந்த பேப்பரை கியூபா மடக்கணுமா, அட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த பேப்பர் கட்டை நம்ம இப்போ கியூபா மடக்கணுமா, அதை ஃபோல்ட் பண்ணுமா எப்படி வரும்? இப்படி வரும். கியூபுங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடக்கிறப்ப இந்த அட்டு, எக்ஸாம்பிளுக்கு இந்த அட்டு இந்த இடத்துல இருக்குன்னா அந்த அட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, இந்த மாதிரி சம் கொடுத்தாங்களா, இங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டாருக்கு ஆப்போசிட்டா அட்டு வரும், அதுவே அட்டுக்கு ஆப்போசிட்டா ஸ்டார் வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, ஒரு கேப் மாதிரி இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டா 1 விட்டு பர்சன்டேஜ் வரும். அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆப்போசிட்டா இந்த லெட்டர் வரும். ஸோ பேலன்ஸ் பாருங்க, இங்க ஆஷ் சிம்பிள். ஸோ ஆஷ் சிம்பிள் கேட்டாங்களா இங்க டாலர் சிம்பிள் வரும், டாலர் கேட்டாங்களா ஆஷ் சிம்பிள் வரும். ஸோ நமக்கு தேவை அட்டுக்கு, அட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? ஸ்டார் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் கியூப் அண்ட் டைஸ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பர் கட்டை அப்படியே கியூபா மடக்கணுமா, அதாவது 6 பார்ட் இருக்கு, நம்ம கியூபா அப்படியே மடக்கணுமா, ஆறுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்க, நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பரை அப்படியே கியூபா மடக்கணும். ஸோ கியூப்னா எப்படி இருக்கும்? கியூப்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். கியூப்னா இந்த மாதிரி தான் கியூப் இருக்கும். ஸோ இது கியூபா மடக்கும் போது இங்கே மொத்தமாக 6 பக்கம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பக்கமும் 6 பக்கமும் மாறிடும். ஸோ அப்போ இந்த 6 பாருங்க, இந்த சிம்பிள் பாருங்க, 6க்கான சிம்பிள் இருக்கு. இந்த 6க்கான சிம்பிளுக்கு ஆப்போசிட்டா என்ன சிம்பிள் வரும்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5ல எது வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா, ஒரு பிளேஸ் விட்டுட்டு 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6, இதுவே 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 2. அதே மாதிரி 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 5, 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 3. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 4க்கு ஆப்போசிட், இங்க ஒண்ணே எம்டியா இருக்கு. 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா இங்க 1, 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 4. ஸோ அப்ப நமக்கு தேவை 6க்கு ஆப்போசிட்டா, 6க்கு ஆப்போசிட் என்ன வருது? 2 வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சம்ம நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் சரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்க 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி கொடுப்பாங்க, ஏபிசிடி மந்த் கொடுப்பாங்க, இல்லை சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க, அதாவது அட்டு ஆஸ் இது மாதிரி சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க. கியூப் வந்து டைஸ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி சம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு பிக்சர் மாதிரி இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் போல்னு வச்சுக்கலாம். ஒரு பேப்பர் இந்த மாதிரி இருக்குது. இந்த பேப்பரை அப்படியே கியூபா கன்வெர்ட் பண்ணமா பிக்கு ஆப்போசிட்டா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு ஆப்போசிட் கேட்டாங்களா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இங்க எல்லுக்கு கேட்டாங்களா கே, அதே மாதிரி இங்க ஓக்கு கேட்டாங்களா எம், அதே எம்முக்கு கேட்டாங்களா ஓ, அப்படியே ஆப்போசிட். அதே மாதிரி இங்க கே கேட்டாங்களா என். ஸோ இங்க பிக்கு கேட்டாங்களா, பிக்கு பாருங்க பேலன்ஸ் என்ன இருக்குது என். ஸோ பிக்கு கேட்டாங்களா என், என்னு கேட்டாங்களா பி. ஸோ நமக்கு தேவை பிக்கு ஆப்போசிட் என்ன வரும்? என் வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது எல்லுக்கு கே, கேக்கு எல், அதே மாதிரி ஓக்கு எம், எம்முக்கு ஓ. ஸோ ஒன்னு பேலன்ஸ் இருக்குது. அப்ப பிக்கு என், என்னுக்கு பி. ரீசனிங் டைஸ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இங்க 2 டைஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 பகடை கொடுத்துருக்காங்க. அதுல புள்ளிகள் கொடுத்துருக்காங்க 1ல இருந்து 6 வரைக்கும். எப்பவுமே ஒரு டைஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பக்கம் இருக்கும். 6 பக்கம் ஒரு சில டைம் 1 2 3 கொடுப்பாங்க, இல்ல ஏபிசிடி கொடுப்பாங்க. இங்க புள்ளிகளா கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 இந்த மாதிரி புள்ளிகளா கொடுத்துருக்காங்க. இதுல 6வது புள்ளிக்கு ஆப்போசிட்டா என்ன புள்ளி வரும்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 ஆண்டுக்கான எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவல் கிளாஸஸும் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ லைக் மேக்ஸ் சைக்காலஜி மட்டும் படிக்கணும் கூட நீங்கள் அது கூட படிச்சுக்கலாம். ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 2 டைஸ் கொடுத்துருக்காங்க, அது 2 பகடை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைஸ்லையும் ஒவ்வொரு பகடையிலையும் மொத்தம் 6 பக்கம் இருக்கும். ஸோ 6 பக்கமும் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் புள்ளிகள் இருக்கும். ஒரு பக்கம் 1 புள்ளி இருக்கும், இன்னொரு பக்கம் 2 புள்ளி இருக்கும், இன்னொரு பக்கம் 3 புள்ளி இருக்கும், இன்னொரு பக்கம் 4 புள்ளி இருக்கும், இன்னொரு பக்கம் 5, இன்னொரு பக்கம் 6. ஸோ இந்த மாதிரி 2 டைஸ்லையும் அதே மாதிரி தான் இருக்கும். அதில் 6வது புள்ளிக்கு ஆப்போசிட்டே என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா கொடுத்துருக்கல எப்பவுமே இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்தாங்களா கொடுத்துருக்கிற டைஸ்ல காமனா இருக்கிற புள்ளி பாருங்க, ஏதோ ஒரு புள்ளியோ நெம்பர்ஸோ இந்த மாதிரி காமனா கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்க 6 புள்ளி, இங்கேயும் 6 புள்ளி, ரெண்டுமே காமனா இருக்கு. ஸோ இந்த 6ல இருந்து அப்படி கிளாக் வைஸ் ரைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 6 புள்ளி இருக்குது, அடுத்து எத்தனை புள்ளி இருக்குது, 2 புள்ளி, அடுத்தது 1 புள்ளி. ஸோ அதே மாதிரி இந்த டைஸ் எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் எத்தனை புள்ளி இருக்குது, 6 புள்ளி, அடுத்தது 4 புள்ளி, அடுத்தது 3 புள்ளி. ஸோ இதுல 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 4, அதுவே 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 2, 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 3, 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 1. இங்க 6க்கு ஆப்போசிட் கேட்கறாங்க. ஸோ இதுல 1ல இருந்து 6க்குள்ள என்ன நம்பர் மிஸ் ஆகுது பாருங்க, அந்த நம்பர் தான் 6க்கு ஆப்போசிட்டா வரும். ஸோ இங்க என்ன மிஸ் ஆகுது, 5 மிஸ் ஆகுது. ஸோ அப்ப 6க்கு ஆப்போசிட்டா 5 வரும், 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6 வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் டைஸ்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி நம்ம குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, இதை 6ஆ பிரிச்சு ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒரு மந்த்தோட பேர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பரை அப்படியே மடிச்சோமா, கியூபா மடிச்சா அப்படி வரும், இப்படி வரும். கியூபா மடிச்சா இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி மடிக்கிறப்ப பிப்ரவரிக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கியூப் அப்படிங்கிறப்ப 6 பக்கம். ஸோ அந்த 6 பக்கம் தான் இது. ஸோ இப்படி மடிச்சுமா இந்த மாதிரி வரும். இந்த பேப்பரை ஃபோல்டு பண்ணுமா இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ பிப்ரவரிக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி கேட்டாங்களா, அப்படியே கடைசியா பாருங்க என்ன இருக்குது, ஜூன் இருக்குது. ஒருவேளை ஜூனுக்கு கேட்டாங்களா ஜனவரி, அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க மார்ச் கேட்டாங்களா ஒரு பிளேஸ் விட்டுட்டு ஏப்ரல், மார்ச் கேட்டாங்களா ஏப்ரல் கேட்டாங்களா மார்ச். ஸோ நமக்கு பிப்ரவரி கேட்டிருக்காங்க, அப்ப பிப்ரவரி கேட்டாங்களா ஒரு பிளேஸ் விட்டுட்டு மேக்கு கேட்டாங்களா பிப்ரவரி, அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கணும். இந்த ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு கடைசி எடுத்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் விட்டு ஒரு பிளேஸ், சரிங்களா. ஸோ நமக்கு தேவை பிப்ரவரிக்கு ஆப்போசிட்டா என்ன வருது, மே வருது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் டைஸ் அண்ட் கியூப்ல இந்த மாடல கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ நல்லா பார்த்துக்காங்க, இந்த மெத்தட்ல எப்படி சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி வீடியோ எண்ட்ல ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும், அந்த ஹோம்ஒர்க் நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட் எப்படி சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இதை கியூபா கன்வெர்ட் பண்ணா, கியூப்னா எப்படி வரும், இந்த மாதிரி வரும். கியூப்னா இந்த மாதிரி வரும். ஸோ கியூபா கன்வெர்ட் பண்ணா இந்த ஆஸ் சிம்பிளுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ம நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த இடத்துல இருக்கிற பிளேஸுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா, அப்படியே இந்த கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா, இதுக்கு ரெண்டும் ஆப்போசிட் இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா, இது ஆப்போசிட் கேட்டாங்களா, இது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா ஒன்னு விட்டு அடுத்தது, இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா ஒன்னு விட்டு அடுத்தது. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா அதே பிளேஸ் தான், அப்படியே மாத்தி ஆப்போசிட்டா. அதே பாருங்க பர்சன்டேஜ்க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா கீழே இருக்கிறது ஒன்னு விட்டு அடுத்தது. ஸோ இதே மாதிரி இன்ஃபினிட்டிக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா இது. ஸோ நமக்கு தேவை ஆஸ் சிம்பிளுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, ஒரு டாலர் மாதிரி ஒரு சிம்பிள் இந்த மாதிரி இருக்குது பாருங்க, இங்க இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் தான் இதுக்கு, இந்த ஆஸ் சிம்பிளுக்கு ஆப்போசிட் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மெத்தட்ல ஒரு 5 சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணா இந்த மெத்தட் எப்படி சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த சம் பாருங்க, 5 4 1 3 6 2. ஸோ ஒரு பேப்பர் கட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ இது கியூபா கன்வெர்ட் பண்றப்ப 1க்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும், என்ன நம்பர்ஸ் வரும்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங் டைஸ்ல அது பகடையில இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதில் 2 டைஸ் கொடுத்துட்டாங்க, அதில் 11ல இருந்து 16 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் 14க்கு ஆப்போசிட்டா, அதாவது 14க்கு எதிராக என்ன எண் வரும்னு கேட்குறாங்க. கொஸ்டின்ல 2 டைஸ் கொடுத்துட்டாங்க, இதுல 11ல இருந்து 16 வரைக்கும் நம்பர் இருக்குது. அதாவது ஒரு டைஸ்ல மொத்தமா 6 பக்கம் இருக்கும், 6 பக்கம் ஒவ்வொரு பக்கம் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இதுல 14க்கு ஆப்போசிட்டா என்ன எண் வரும்னு கேட்குறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்தாவே 2 டைஸ்ல ஏதோ ஒரு நம்பர் காமனா இருக்கும். ஸோ என்ன இருக்கு, 11 காமனா இருக்கு. ஸோ 11ல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் ரைட் பண்ணுங்க. கிளாக் வைஸ் ரைட் பண்ணாங்க 11, அடுத்தது 16, அடுத்தது 12. ஸோ அதே மாதிரி இந்த டைஸ்ல 11 வந்து அப்படி கிளாக் வைஸ் ரைட் பண்ணணும். எப்பவுமே கிளாக் வைஸ் மட்டும் தான் ரைட் பண்ணணும், சரிங்களா. இங்க 11 இருக்குது, அடுத்தது 15, அடுத்தது 13. ஸோ என்ன கேட்குறாங்க, 14க்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ 16க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 15, 15க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 16, 12க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 13, 13க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 12. ஸோ இந்த 11ல இருந்து 16 வரைக்கும் என்ன ஒரு நம்பர் மிஸ் ஆகுதுன்னு பாருங்க, 14 மிஸ் ஆகுது.
ஸோ அப்போ இந்த 11 தான் இந்த 14க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதே 11க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 14. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14க்கு ஆப்போசிட்டாக 11 இருக்கும். ரீசனிங் டைஸில் இந்த மாதிரி 3 டைஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட் நம்பர் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின்ல 3 டைஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 பகடை கொடுத்துருக்காங்க. அந்த பகடையில் 21லேருந்து 26 வரைக்கும் நம்பர் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 21லேருந்து 26 வரைக்கும் நம்பர் இருக்கும். அதில் 24க்கு எதிராக என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது 24க்கு ஆப்போசிட்டாக என்ன என் நம்பர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ நமக்கு தேவை 24க்கு ஆப்போசிட்டாக. ஸோ அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 24 பகடையில் இருக்கிற அந்த பேலன்ஸ் இருக்கிற 2 மொத்தம் 3 நம்பருக்கு இருக்குது. அதில் 24 போக மீதி 2 இருக்குது. ஸோ அந்த 2 நம்பர் வேறு எந்த டைஸில் காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 25 இருக்குது, ஆனால் 22 இல்லை. அதே பாருங்க இங்கே 25 இருக்குது, 22 இருக்குது. ஸோ இந்த 2 நம்பருமே இங்கே காமனாக இருக்குது. ஸோ அப்போ இந்த காமனாக இருக்கிறது விட்டுருங்க, அதே மாதிரி இந்த காமனாக இருக்கிறது விட்டுருங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 21. ஸோ அப்போ 24க்கு ஆப்போசிட்டாக பாருங்க, 24க்கு ஆப்போசிட்டாக 21 வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.